வணக்கம் பயிற்சியாளர்களே, இந்த செஷனில் டாப் ஸ்டிச்டு சீம், கோடர் சீம் அண்ட் டெக்கரேட்டிவ் சீம்ஸ்களை உருவாக்குவது எப்படி என்பதை நாம் கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் ஆடைகளின் அலங்கார அங்கமான சீம்களின் முக்கியத்துவத்தை நீங்கள் விளக்கலாம். டாப் ஸ்டிச்டு சீம்ஸ், கோடர் சீம்ஸ் மற்றும் டெக்கரேட்டிவ் சீம்ஸ்களை விவரிக்கலாம். சீமிங்கிற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு கருவிகளின் செயல்பாட்டை கண்டறியலாம். அதற்கான படிகளை விவரிக்கலாம். டாப் ஸ்டிச்டு சீம்ஸ் மற்றும் கார்டர்ட் சீம்ஸ் ஆகியவற்றை உருவாக்கவும், குட் சீம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான துணை நுட்பங்களை விளக்கவும் மற்றும் குட் சீம்ஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் வழிகாட்டுதல்களை அங்கீகரிக்கவும். துணிகளின் பயன்பாடு நம் அன்றாட வாழ்க்கையிலிருந்து பிரிக்க முடியாதது. நாம் பயன்படுத்தும் துணிகள் 3 செயல்பாடுகளை செய்கின்றன. அவை பாதுகாப்பு, அலங்காரம் மற்றும் அடையாளம். சுபகாரியங்களுக்கு அணியும் ஆடைகளிலிருந்து சாதாரண உடைகள் வித்தியாசமாக இருக்கும். சந்தேகத்திற்கு இடமின்றி ஒரு ஆடையின் அலங்கார அம்சம் ஆடை அணிந்த நபருக்கு ஒரு தனிப்பட்ட தொடுதலை அளிக்கிறது. பொருத்தமான அலங்கார சீம்களை சேர்ப்பது ஆடைகளை மிகவும் நவநாகரிகமாக ஆக்குகிறது. டெக்கரேட்டிவ் சீம்களின் நோக்கம் ஆடையின் அழகியல் குணங்களை மேம்படுத்துவதாகும். அவர்கள் ஆடை வடிவத்தையும் கொடுக்கிறார்கள். வீட்டு அலங்காரம், பாக்கெட்டுகள், காலர்கள் மற்றும் கஃப் ஆகியவற்றிற்கான துணிகளில் பைப்டு அல்லது கார்டர்ட் சீம்ஸ் போன்ற அலங்கார சீம்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சீம் வகைகளின் கண்ணோட்டத்தை பெறுவோம். முதல் ஒரு டாப் ஸ்டிச் சீம் உள்ளது. இங்கே சீம்ஸ் தையல் அலவன்ஸுடன் வலது பக்கத்தில் இருந்து மேல் தைக்கப்படுகின்றன. டாப் ஸ்டிச்சிங் என்பது தையல் அலவன்ஸை தட்டையாக வைத்திருப்பது, சாதாரண துணிக்கு ஆர்வத்தை சேர்ப்பது மற்றும் கீழ் அடுக்குகளை தட்டையாகவும் பாதுகாப்பாகவும் வைத்திருப்பது. டபுள் டாப் ஸ்டிச்டு சீம், வெல்ட் சீம், டக்டு சீம், ஸ்லாட் சீம் மற்றும் ஃபொகட்டட் சீம் ஆகியவை பல்வேறு வகையான டாப் ஸ்டிச்சிங் சீம்கள் ஆகும். அடுத்தது கார்டர்ட் சீம் அல்லது பைப்டு சீம் ஆகும். இது ஒரு டெக்கரேட்டிவ் சீம் ஆகும். இது பெரும்பாலும் நெக்லைன்கள், காலர் விளிம்புகள், பாக்கெட் ஓரங்கள், குறுகிய ஸ்லீவ் ஓரங்கள் மற்றும் ஜாக்கெட்டுகளின் லேபிள்களில் பயன்படுத்தப்படுகிறது. ரெடிமேடில் பல வண்ணங்களில் வாங்கலாம். இறுதியாக ஒரு டெக்கரேட்டிவ் சீம்ஸ் உள்ளது. பைப்டு சீம், கார்டர்ட் சீம், ஃபிளாட் மற்றும் ஃபெல்ட் சீம் அல்லது டாப் ஸ்டிச்டு சீம் போன்ற ஆடைகளுக்கு ஒரு வடிவமைப்பு அல்லது அலங்காரத்தை வழங்க இந்த தையல்கள் வெளிப்படையானவை. இப்போது சீமிங்கிற்கு பயன்படுத்தப்படும் பொதுவான கருவிகளை பார்ப்போம். ஒரு சீம் ரிப்பர் ஒரு சீமில் இருந்து நூலை அகற்றுகிறது. தையல் ரிப்பரை அதன் நோக்கம் தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டாம். ஆடையை தைக்கும் தேவையற்ற குறுகிய நூல்களை ஒழுங்கமைக்க அவற்றை கவனமாக கையாளவும். நோட்சர்கள் பயன்படுத்தப்படுகின்றன. சீம் கேஜ் என்பது ஸ்லைடிங் ராட் மார்க்கருடன் கூடிய 6 இன்ச் ரூலர் ஆகும். இது சீம் மார்ஜின் லென்ஸ், பட்டன் மற்றும் பட்டன் ஹோல்ஸ் மற்றும் பிளீட்ஸ் மற்றும் டக்ஸ் போன்ற வடிவமைப்பு விவரங்களை குறிக்க பயன்படுகிறது. ஸ்னிப்பர் என்பது ஒரு சிறிய ஸ்பிரிங் லோடட் பிளேடுகள் தானாகவே திறக்கப்படும். கழிவு நூலை மிக விரைவாகவும் எளிதாகவும் துண்டிக்கவும், ஒழுங்கமைக்கவும் அல்லது தையல்களை அகற்றவும் சீம்களை திறக்கவும் அனுமதிக்கிறது. பல்வேறு வகையான சீம் மற்றும் சீம் பினிஷை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்ப்போம். சீம்களை உருவாக்க தேவையான பின்வரும் கருவிகள், உபகரணங்கள் மற்றும் பொருட்கள் உங்களிடம் உள்ளதா என்பதை உறுதிப்படுத்தவும். சிங்கிள் நீடில் இண்டஸ்ட்ரியல் லாக் ஸ்டிச் மிஷின், ஹேண்ட் நீடில், ஸ்கேல், ஷியர்ஸ், லாங் கிளாத், கார்ட், சீயிங் த்ரெட் மற்றும் ட்ரெஸ் மேக்கர்ஸ் பின் பாக்ஸ். கொடுக்கப்பட்ட பொருளில் இருந்து வெவ்வேறு மாதிரியான சீம்ஸ்களுக்கு பீஸ்களை குறிக்கவும் மற்றும் வெட்டவும்.
அனைத்து துண்டுகளும் 25 x 10 சென்டிமீட்டர் டேப்டு சீம் பீஸ் தவிர 20 x 20 சென்டிமீட்டர் லே அவுட்டை பார்க்கவும். சீம்களை பின்வருமாறு வரிசையில் தைக்கவும். டாப் ஸ்டிச்டு சீம், ஸ்லாட் சீம் மற்றும் கார்டட் சீம். சிங்கிள் டாப் ஸ்டிச் சீமை உருவாக்குவதற்கான படிகள் இங்கே. சிங்கிள் டாப் ஸ்டிச் சீம் செய்ய சீமை அழுத்தி ஃபிளாட் செய்யவும். ஒரு பக்கத்திற்கு பிளெயின் சீம் மற்றும் அதை அழுத்தவும். துணியை வலது பக்கமாக திருப்பி முந்தைய சீம் லைனில் இருந்து 2 மில்லிமீட்டர் தூரத்தில் தையல் அலவன்ஸ் பக்கத்திற்கு மேல் தைத்து அதை அழுத்தவும். இப்போது டபுள் டாப் ஸ்டிச் சீம் செய்வது எப்படி என்று பார்க்கலாம். பிளைன் சீம் ஒன்றை உருவாக்கி சீம் அலவன்ஸை திறக்கவும். இருபுறமும் அழுத்தவும். துணியை வலது பக்கம் திருப்பி 2 சீம்களை இணையாக தைக்கவும். ஒவ்வொன்றும் 3 மில்லிமீட்டர் தொலைவில் 1வது மடிப்புக்கு இருபுறமும் சீம் அலவன்ஸிற்கு மேல் இருக்கும். அடுத்தது ஸ்லாட் சீம். தையல் இயந்திரத்தின் ஸ்டிச் லென்த்தை அதிகரிக்கவும். சீம் லைனில் இயந்திரத்துடன் பாஸ்ட் செய்து முடிவில் நீண்ட நூல்களை விட்டுவிடுங்கள். ஒவ்வொரு 5வது தையலிலும் பாபின் நூலை கிளிப் செய்யவும். சீம் திறக்க அழுத்தவும். அதே துணியின் அடிப்பகுதியை வெட்டுங்கள் அல்லது மாறுபட்ட துணியின் அளவு 25 x 4 சென்டிமீட்டர். அடிப்பகுதியை நீளமாக மடித்து கிரீஸ் லைனை அமைக்கவும். சீம் லைனிற்கு கீழ் அடிப்பகுதியில் கிரீஸ் லைனை பொருத்தவும். பிரஸ்ட் ஓபன் சீம் மீது வைத்து அதை அப்படியே ஒழுங்கற்ற ஓரத்துடன் சேர்த்து பாஸ்ட் செய்யவும். ஒவ்வொரு பக்கத்திலும் மையத்திலிருந்து 0.5 சென்டிமீட்டர் தொலைவில் டாப் ஸ்டிச் துணியின் வலது பக்கத்தில் இருந்து தைக்கவும். பாஸ்டிங் நூல்களை வெளியே இழுக்கவும், அதை அழுத்தவும். இறுதியானது கோடட் சீம் ஆகும். 3 சென்டிமீட்டர் அகலமுள்ள ஒரு பயாஸ் ஸ்ட்ரிப்பை வெட்டுங்கள். பயாஸ் ஸ்ட்ரிப்பை எடுத்து தவறான பக்கங்களில் ஒன்றாக மடியுங்கள். பீஸ்களின் 2 அடுக்குகளுக்கு இடையில் மடிந்த பக்கத்தில் கோடை வைக்கவும். பிரஷர் ஃபுட்டிற்கு பதிலாக ஜிப்பர் ஃபுட் அல்லது ஆர்டினரி ஃபுட்டை இணைத்து கோடுக்கு அருகில் ஒரு சீம் லைனை தைக்கவும். துணியின் ஒரு பீஸை எடுத்து வலது பக்கத்தின் ஓரத்தில் இருந்து 1 சென்டிமீட்டர் ஒரு சீம் லைனை குறிக்க. பின் மேற்கூறிய ஸ்ட்ரைப்பை சீம் லைனில் துணியின் கார்னர் ஓரத்தை நோக்கி கார்டட் ஸ்ட்ரைப்பின் ஓரத்தில் வைக்கவும். ஃபர்ஸ்ட் ஸ்டிச் லைனின் இடதுபுறம் ஸ்டிச்சஸ் வைக்கவும். மற்றொரு துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். தையல் அலவன்ஸை வலது பக்கங்களில் ஒன்றாக வைக்கவும். இடையில் கோடிங்கை இணைக்கவும். ஒரிஜினல் ஸ்டிச்சிங் லைனை வழிகாட்டியாக பயன்படுத்தவும் மற்றும் அனைத்து லேயர்களிலும் தைக்கவும். கார்ட் மற்றும் ஃபர்ஸ்ட் ஸ்டிச் லைனுக்கு இடையில் உள்ள தையல்களை கூட்டவும். லாஸ்ட் ஸ்டிச் லைன் கார்டுக்கு சற்று நெருக்கமாக வைக்கப்பட வேண்டும். எனவே வலது பக்கத்தில் தையல்கள் எப்போதும் தெரிவதில்லை. இப்போது சீம்களின் சிறந்த பொருத்தத்தை உறுதி செய்ய சப்போர்ட்டிங் சீம் நுட்பங்களை பற்றி அறிந்து கொள்வோம். ட்ரிம்மிங் என்பது சீம் அலவன்ஸில் சிலவற்றை வெட்டுவதாகும். இது ஒரு சிறந்த பொருத்தத்தை, உதாரணமாக ஆர்ம் ஹோலில் பெறுவதற்காக மொத்தமாக குறைக்க பயன்படுகிறது அல்லது மேலும் சீம்களின் ஃபர்தர் கன்ஸ்ட்ரக்ஷன் தயாரிக்க பயன்படுகிறது. கிரேடிங் என்பது ட்ரிம்மிங்கின் மாறுபாடு. பருமனான சீம்களை அழுத்தி திறக்க முடியாத இடத்தில் இது செய்யப்படுகிறது. சீம் அலவன்ஸ்களின் துணி லேயர்களின் ஓரத்தில் ஒரு தடிமனான முகடுகளை தவிர்ப்பதற்காக வெவ்வேறு அகலத்திற்கு ஒழுங்கமைக்கப்படுகின்றன. இந்த வைடஸ்ட் லேயரை ஆடைக்கு அருகில் அமைக்க வேண்டும். இது சீம்கள் தட்டையாக இருக்க உதவுகிறது. ஒரு பருமனான மேடு ஏற்படாமல் மொத்தத்தை குறைக்க மூடப்பட்ட சீம்களின் கார்னர்களும் ஒழுங்கமைக்கப்பட வேண்டும். ஸ்டிச்சிங் லைனில் இருந்து சிறிய தொலைவில் உள்ள புள்ளியில் முதல் ட்ரிம் சீம் அலவன்ஸ் இருக்கும். பின்னர் பக்கங்களை புள்ளிக்கு குறைக்கவும். இன்வர்ட் கர்வ்ஸ் மற்றும் கார்னர்களை கொண்ட சீம் அலவன்ஸில் துணியின் பெரும்பகுதியை அகற்றுவதற்குள் குறிப்புகள் உதவுகின்றன.
அவுட்வர்ட் கர்வ்ஸ் மற்றும் கார்னர்களில் கிளிப்பிங் சீம் அலவன்ஸ் துணி விரிந்து தட்டையாக இருக்க அனுமதிக்கிறது. குட் சீம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான சில வழிகாட்டுதலை பார்ப்போம். சரியான போஷரை பயன்படுத்தவும். உங்கள் ஷேர்ஸ், நீடில்ஸ் மற்றும் பின்ஸ் கூர்மையாக இருப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் துணி மற்றும் சிறப்பான நோக்கத்துடன் செயல்படும் சீம் டெக்னிக்கை எப்போதும் தேர்வு செய்யவும். லூஸ் வீவ் துணிகள் மற்றும் எளிதில் சிக்கலாகாத துணிகளுக்கு ஒரு லார்ஜர் சீம் அலவன்ஸ் சிறந்தது. ஒரு சீமை ஒன்றாக தைக்கும் போது 2 துணி பீஸ்களின் முகமும் தொட்டு இருக்க வேண்டும். ஸ்டிச் செய்வதற்கு முன் பின்களை சீமுடன் சேர்த்து கிடைமட்டமாக வைக்கவும். ஊசி வகையின் தேர்வு மெட்டீரியலின் பண்புகள், தையல் நூலின் அளவு, சீம் வகை மற்றும் ஸ்டிச் வகை ஆகியவற்றை பொறுத்தது. பின்களுக்கு மேல் தைக்க வேண்டாம். இது தையல் இயந்திரத்தை சேதப்படுத்தும். எந்த துணியையும் பயன்படுத்தும் போது சிக்கல் இல்லாமல் சீம் செய்து முடிப்பது அவசியம். ஓவர்லாக் மூலம் தையல் அலவன்ஸின் மூல ஓரங்களை பாதுகாக்கலாம். மிஷின் மூலம் விரைவாக முடிக்கலாம். சீம் வீங்காமல் இருக்க வேண்டும், ஆனால் புள்ளிக்கு படிப்படியாக குறுக வேண்டும். சீம்களை அழுத்துவதற்கு எப்பொழுதும் பாயிண்ட் பிரஷரை அழுத்தும் கருவியை பயன்படுத்தவும். இது ஸ்டிச்சஸ்களை கலக்க அனுமதிக்கிறது மற்றும் துணியை சிறப்பாக வைத்திருக்கும். டாப் ஸ்டிச்டு சீம்ஸ், கார்டர்டு சீம்ஸ் மற்றும் டெக்கரேட்டிவ் சீம்ஸ் எப்படி செய்வது என்பது குறித்த இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் ஆடைகளின் அலங்கார அங்கமாக சீம்களின் முக்கியத்துவத்தை விளக்க முடியும். டாப் ஸ்டிச்டு சீம்ஸ், கார்டர்டு சீம்ஸ் மற்றும் டெக்கரேட்டிவ் சீம்களை விவரிக்கவும், சீமிங்கிற்கு பயன்படுத்தப்படும் பல்வேறு கருவிகளின் செயல்பாட்டை கண்டறியவும், டாப் ஸ்டிச்டு சீம்ஸ் மற்றும் கார்டர்டு சீம்ஸ் தயாரிப்பதற்கான படிகளை விவரிக்கவும், ஒரு குட் சீம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான துணை நுட்பங்களை விளக்கவும், குட் சீம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வழிகாட்டுதல்களை அங்கீகரிக்கவும்.